பண்றதுங்க? மண்ணை வீணாக்கிட்டோம், நிலத்தடி நீரை வீணாக்கிட்டோம், தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நல்ல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலிங் vlog. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் சூப்பராக இருப்போம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருளுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே வாட்டர் பியூரிஃபையர் இருக்கும். அந்த வாட்டர் பியூரிஃபையரை மெயின்டைன் பண்ணுறதே நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா ஏதாவது தண்ணி ஸ்மெல் வரும், சரியாக வேலை பார்க்காது வாட்டர் பியூரிஃபையர், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் அது அவுட்டர் ஃபில்டர் போடலாமா போடக்கூடாதா, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளை நம்மளே ஓரளவு சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பியூரிஃபையரை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய TDS கண்ட்ரோல் இருக்குல்ல, அதை அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அவுட்டர் ஃபில்டர் போடலாம். நம்பர் 2, அவுட்டர் ஃபில்டரை 3 months ஒன்ஸ் கட்டாயம் மாற்றலாம். 4 பேர் இருக்கிற வீடாக இருந்தால் 3 months ஒன்ஸ் மாற்றலாம். இல்லை 8 பேர் அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்துக்கு ஒருக்க அவுட்டர் ஃபில்டரை மாற்றலாம். அப்படி மாற்றும்பொழுது இங்கே வெளியில் இருக்க அந்த கழிவுகள்லாம் இங்கேயே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இன்னும் நல்ல குவாலிட்டியான தண்ணியை நம்ம அடிக்கடி மற்ற ஃபில்டருக்கெல்லாம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஃபில்டர் இருக்கும், மெம்பரைன் இருக்கும், அப்புறம் இன்னும் 2 ஃபில்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு அவுட்டர் ஃபில்டரை நம்ம அடிக்கடி மாற்றணும். நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுடைய கவனத்திற்கு யூடியூப் அமுச்சு விடுவாங்க. நான் ஒரு TDS செக் பண்ணுற மிஷின் வாங்கியிருக்கேன். வாங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். TDS டெம்ப் அப்படின்னு போட்டிருக்கு. TDS மீட்டர் இதுக்கு. இது நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் டெக் ரீட்டைல் பிரைவேட் லிமிட்டட்லேருந்து வாங்கியிருக்கேன். வாங்க இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ப்ராடக்டுடைய டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, TDS மீட்டர், டிஜிட்டல் TDS மீட்டர் வித் டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர் குவாலிட்டி மெஷர்மெண்ட். RO பியூரிஃபையருக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 399 ரூபா. நாங்கள் அமேசானில் ஆஃபர் பார்த்துட்டு இருந்தோம். 230 ருபீஸ்க்கு இது எங்களுக்கு கிடச்சிச்சு. டெலிவரி சார்ஜ் 40 ரூபா போட்டு 269 ருபீஸ் இது டெலிவரி ஆயிருக்கு. ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, செக் த ரீப்ளேஸ்மெண்ட் பீரியட் ஆஃப் யுவர் வாட்டர் பியூரிஃபையர் ஃபில்டர் கேட்ரேஜ். அதாவது கேட்ரேஜ் இருக்குல்ல, 3 உள்ள சொல்லியிருந்தால அந்த 3த்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அடிக்கடி TDS செக் பண்ணால் நல்லாயிருக்கும். மேக் ஷுர் ஆல்வேஸ் ட்ரிங்க் பியூர் வாட்டர். இது நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம நல்ல வாட்டர் தான் நம்ம குடிக்கிறோன்ற திருப்தி நம்மளுக்கு வரும். ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் ஃபங்க்ஷன் டு சேவ் த மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கன்வீனியன்ட் ரீடிங் அண்ட் ரெக்கார்டிங், ஆட்டோ ஆஃப் function to turn off meter after 5 minutes and non-use of conserve battery. இது பார்த்தீங்கன்னா பேட்டரியில் தான் இயங்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ அது இதில் முக்கியமான நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, do not drop the entire TDS meter into the water and dip beyond the maximum immersion. அதுக்கு ஒரு immersion லெவல் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் தான் நம்ம டிப் பண்ணணும். ஃபுல்லாக போட்டுறக்கூடாது தண்ணியில். To avoid the TDS meter to be stored in higher temperature and direct sunlight. Sunlightல வச்சிடக்கூடாது. ஹையர் டெம்பரேச்சர் படுற இடத்துல, அதாவது கிச்சனில் கேஸ் ஸ்டவ் பக்கத்துலலாம் வச்சிடக்கூடாது. டு அவாய்ட் ஸ்ட்ரைக்கிங் ஸ்மாஷ் அண்ட் கிரேட் ப்ரெஷர். ரொம்ப அமுத்துறதோ இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா இந்த TDS மிஷினை ரொம்ப நாளைக்கு நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும். பாருங்கள் இதனுடைய சைஸு, பேட்ரி என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், 1.5 வோல்ட் பட்டன் செல் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க இதை பிரித்து பார்த்துடலாம். நம்ம ஒன்று இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இது சொருகிற மாதிரி நம்ம அழகாக ஷர்ட்டில் சொருவிக்கலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்குது.
இப்போ அடுத்து இது வந்து இதை தான் வந்து இமர்ஷன் லெவல் இப்போ நம்ம இது பண்ணுறது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 0 காமிக்கிது பாருங்க. அப்போ நம்ம வந்து இங்கே தண்ணியை பிடிச்சிட்டு இங்கே ஹோல்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் தெரியும். நான் வாங்க கிச்சனில் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி வேலை பார்க்குதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கெண்ட்டுக்கு போகிற டாப்போடைய வாட்டர் கெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு. ஸோ இதில் வந்து நம்ம TDS எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இம்மர்ஸ் பண்ணால் போதும். இது ஃபுல்லாக உள்ளே போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தான் இம்மர்ஸ் பண்ணால் போதும். இதுக்கு மேலே பண்ணக்கூடாது. ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா 651 நின்றுட்டுருக்கு. ஸோ மூவ் ஆகலை. ஸோ இந்த வாட்டரோடைய TDS லெவல் பார்த்தீங்கன்னா 651. ஸோ இந்த வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அட்லீஸ்ட் 50 to 90 தான் இருக்கணும் TDS. அப்போ தான் நம்ம குடிக்கலாம். உங்களுக்கு அந்த வேல்யூஸில் நான் காமிக்கிறேன். அடுத்து இதை நல்லா சுத்தம் பண்ணிடுவோம். குடிக்கிறேன் நான் உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன். இப்போ இதை விட்டு பார்ப்போம். குறையுது பாருங்க. வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஸோ இது எப்படி வந்து முடியுது எதோட நிற்குதுன்றத கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். நிற்குது. இப்போ இந்த கெண்டோடைய வாட்டர் பார்த்தீங்கன்னா 29. ஸோ இதனுடைய TDS லெவல். ஸோ இது வந்து குடிக்கிறதுக்கு எலிஜிபிளான ஒரு தண்ணி. சுத்தம் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணி தான். ஸோ நம்ம வந்து இதை குடிக்கலாம். இது ஒரு TDS சிம்பிள் சார்ட்னே சொல்லலாம். 0ன்ற வேல்யூவில் இருந்துச்சு உங்களுக்கு TDS வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ஐடியல் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். இதை நம்ம தாராளமாக குடிக்கலாம். 50 அந்த லெவலில் இருந்தது. 50க்கு மேலே 50லேருந்து 100 வரைக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கார்பன் ஃபில்டரில் சம் ப்ராப்ளம்னு அர்த்தம். 100, 200, 300 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆவரேஜ் டேப் வாட்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 500க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப மோசமான வாட்டர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய இந்த TDS மிஷினை நீங்கள் வீட்டில் வாங்கிடுங்க, யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்டர் ஃபில்டரை நீங்களே கூட மாற்றிக்கலாம். ஸோ அதை மாற்றிட்டு அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி பர்சனை வந்து கூப்பிட்டு அவங்கள்ட்ட அந்த ஒர்க்கை கொடுங்க. அதுக்கு முன்னாடி கூப்பிட்டிங்கன்னா அவங்களே இடக்கு மடக்கா இருக்கிற கேட்ரேஜ் எல்லாம், அதாவது உள்ளே இருக்க மெம்பரைன் இருக்கும்ல 3 மெம்பரைன். ஸோ அந்த 3 ஃபில்டர் இருக்கும் உள்ளே. அது எல்லாத்தையும் ஒரு வழியாக பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த 10 நாளைக்குள்ளே திரும்ப வந்து அவங்க உங்களுடைய வேலைகளை காமிப்பாங்க. ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மிஷின். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 230 ரூபாய் தான். கொரியர் சார்ஜ் ஒரு 40 ரூபாய். இதோட முடிஞ்சிடும். அவுட்டர் ஃபில்டருடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் குவாலிட்டி அவுட்டர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா 150 ரூபாய்க்கு 2 இல்லை 3 கிடைக்குது. நீங்களே அதை கழுவிட்டு மாற்றிக்கலாம். என்னோட அவுட்டர் ஃபில்டர் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இது அவுட்டர் ஃபில்டர். இதுவே இது அந்த கம்பெனிக்காரங்களுக்கு தெரிஞ்சால் போடக்கூடாதுன்னு திட்டுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய சேஃப்டிக்காக போட்டிருக்கோம். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். அதனால தண்ணி வந்து எப்போ எப்படி வருதுன்னு தெரியாது. நம்ம தான் உஷாராக வந்து இது மாதிரி போட்டுக்கிட்டோம்னா இந்த மிஷின் சீக்கிரம் வீணாகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இதில் இருக்க இந்த 3 மெம்பரைனையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். வாட்டர் லெவல் வந்து ஹைலி பியூரிஃபைடு வாட்டரை நம்ம குடிக்கலாம். தைரியமாக குடிக்கலாம். த்ரோட் இன்ஃபெக்ஷனோ மற்ற டிசீஸோ வராது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Poly. Bye bye. Thank you for watching.